தம்பிங்களை எல்லாம் கூட்டிட்டு கோழி சுடலான்னு போனா சிறப்பா தரமா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டானுங்க. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கோழி சுடுறதுதான் பிளானு. ஒரு சைடு ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டுட்டு ஒரு சைடு கோழி சுட்டோம். சிரட்டையெல்லாம் வச்சதும் ஈஸியாவே பத்திக்குச்சு. பெரிய அளவு கஷ்டம் இல்லை, சிம்பிளா தீ வந்துச்சு. கரெக்டா பார்க்க ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி இருந்தா நாங்க அப்படியே கொடைக்கானல் வைபு போயிட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். வைபு பண்ணிட்டு இருந்ததுல சிரட்டை தீந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் சிரட்டை எடுத்துட்டு வந்தோம். ரிட்டர்ன் பத்த வச்சு பார்க்கும்போது சிரட்டை பத்தவே இல்லை. என்னடா பண்ணலான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோலை கோரி ஊத்தி விட்டானுங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ மந்திரவாதி குகையில புகை வர மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாவே புகை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டா நமக்கான நெருப்பு ரெடி. நேரே ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன்லாம் வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்திலே சிக்கன் ரெடி ஆகிட்டு சிக்கன் ரெடி ஆகும்போது அமைதியாக பாட்டை கேட்டுட்டு நீட்டாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு வெளிச்சம் பத்தலைன்னு சொல்லிட்டு மெயின் போர்டில் போய் கையை போட்டுட்டு இருக்கானுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அந்த கேப்ல நம்ம ஆலஞ்சில் உள்ள மினி பேரட்ஸ்ல போய் புரோட்டா வாங்கிட்டோம். நமக்குன்னு சொன்னோன்னா மயோனைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது சிக்கன்லாம் கரெக்டா ரெடியா இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்துல போட்டுட்டு தம்பி பசங்களை எல்லாம் கூப்பிட்டு 7 பாட்டில் லைட்டா போட்டுட்டு புரோட்டாயை பிச்சு போட ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையை சொல்லனா கோழி நல்ல குக்கா இருந்து புரோட்டா சால்லாம் சுட்ட கோழி நல்ல ஒரு காம்போ. சாப்பிடும் போதே எல்லாரும் மாறி மாறி உடக்கிட்டு ஃபன்னா தான் போச்சு. ஸ்டார்டிங் என்னதான் மக்கர் பண்ணாலும் ஃபைனல் நல்லா சூப்பரா முடிச்சானுங்க. இனி அடுத்த மாக்கா அடிச்ச போறோம்.